வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த லாஸ்ட் டே 2 வீடியோவில் இஃப் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். அதாவது ஒரு இஃப் ஃபங்க்ஷன்னா கண்டிஷன் பேஸ் பண்ணி எப்படி நம்பர்ஸ் கேம் விளையாடுறதுங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு டே 3ல் இதுவே டெக்ஸ்ட் கொடுத்துருந்தா அது எப்படி இந்த கண்டிஷனை அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வித் ப்ராக்டிக்கல் சினாரியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஃப்ரீ எக்ஸல் லேர்னிங் ஸ்க்ராட்ச் டு அட்வான்ஸ் டே 3. இந்த வீடியோவில் 3 இம்பார்ட்டன்ஸான டெக்ஸ்ட் பேஸ்டு கண்டிஷன்ஸை எப்படி இஃப் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கவுண்ட் இஃப்பை பற்றி பார்ப்போங்க. இது எப்படி யூஸ் பண்ணணும், எந்த சினாரியோவில் யூஸ் பண்ணணுங்கிறத பார்ப்போம். இப்போ இங்கே இதுதான் நம்மளுடைய டேட்டா செட்டு. இதில் வந்து எம்ப்ளாயியுடைய கவுண்டிங்கை டிபார்ட்மெண்ட் வைஸ் நாம் எடுக்கணும். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான இது தான். இப்போ இங்கே வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் மார்க்கெட்டிங்கில் எத்தனை எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, ஹெச்ஆரில் எத்தனை பேர் இருக்காங்க, ஃபினான்ஸில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எடுப்போம். தென் அதில் கன்ஃபார்ம்டு எம்ப்ளாயீஸ் எத்தனை பேர், ப்ரொஃபஷனல் பீரியட் எம்ப்ளாயீஸ் எத்தனை பேருங்கிறத நெக்ஸ்ட்டில் பார்ப்போம். இதுக்கு நம்ம சிம்பிளான ஃபார்முலா கவுண்ட் இஃபுக்கு கவுண்ட் இஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே வரும். ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிடுங்க. ரேஞ்ச் கேட்குது. இப்போ நம்ம ரேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம பேஸ்ட் ஆன் டிபார்ட்மெண்ட்டு தான் சூஸ் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் இந்த பியில் B4லேருந்து B13 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டேட்டாவை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் கமா க்ரைட்டீரியாங்கிறது நமக்கு டிபார்ட்மெண்ட்டை பார்த்து வரணும். அதனால் இங்கே மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் தட்டுங்க. ஸோ இப்போ மார்க்கெட்டிங்கில் எத்தனை எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, 4 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க தெரிஞ்சிச்சு. இதை அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தது ஹெச்ஆரில் எத்தனை பேர், ஃபினான்ஸில் எத்தனை பேர்னு தெரிஞ்சிடும். இதுவே கொஞ்சம் ட்ரிக்கியாக மார்க்கெட்டிங்கில் கன்ஃபார்ம்டு எம்ப்ளாயீஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு சினாரியோ ஒர்க் பண்ணணுன்னா எப்படி பண்ணுறது? இதுக்கு நீங்கள் வெறுமனே கவுண்ட் இஃப் யூஸ் பண்ணாமல் கவுண்ட் இஃப்ஸ், ஓகேங்களா, ப்ளூரலில் யூஸ் பண்ணணும். பாருங்கள், எஸ் மட்டும் சேர்த்துக்குங்க. ஸோ இஃப்ஸ் அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் கண்டிஷன்ஸை நம்ம என்ன பண்ணலாம், அதில் கொடுக்கலாம். ஓகேங்களா, அப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடுங்க. க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுல மார்க்கெட்டிங்கிறத பார்க்கணும். தென் ரெண்டாவது கண்டிஷனாக என்ன பண்ண போகிறேன், ஸ்டேட்டஸில் அது கன்ஃபார்ம்டாக ப்ரொஃபஷனான்னு பார்க்கணும். ஸோ 2 கண்டிஷன்ஸை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ க்ரைட்டீரியா 1 என்ன அப்படின்னா எனக்கு அந்த ரேஞ்ச் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ரேஞ்ச் அதை சூஸ் பண்ணிவிட்டு கமா இன்வெர்ட்டட் கோட். எப்போவுமே டெக்ஸ்ட் கண்டிஷன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா டபுள் இன்வெர்ட்டட் கோட்டுக்குள்ளே தாங்க அது கொடுக்கணும். நம்பர்ஸுக்கு அது தேவையில்லை, ஆனால் டெக்ஸ்ட்டுக்கு கம்பல்சரி நீங்கள் அது கொடுத்தா தான் அந்த ஃபார்முலா வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன், நமக்கு மார்க்கெட்டிங் தேவை, அதனால் என்ன பண்ணுறேன், மார்க்கெட்டிங்னே அடிச்சிடறேன் நான். ஸோ இன்வெர்ட்டட் க்ளோஸ் பண்ணிடுங்க, கமா. நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஸ்டேட்டஸு அதில் கன்ஃபார்ம்டாக ப்ரொஃபஷனான்னு தெரியணும். ஸோ ரேஞ்ச் அப்படிங்கிறது இதுதான், இந்த ரேஞ்சை சூஸ் பண்ணிடுங்க, கமா டபுள் இன்வெர்ட்டட். இங்கே வந்து நான் என்ன பண்ணணும், எனக்கு கன்ஃபார்ம்டு எத்தனை பேருன்னு தெரியணுங்கிறதுனால கன்ஃபார்ம்டு அப்படிங்கிறத அடிச்சிடுறேன். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடு, என்டர் தட்டுங்க. இப்போ பாருங்கள், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் கன்ஃபார்ம்டு எம்ப்ளாயீஸ் எத்தனை பேர் தான் இருக்காங்க, 3 பேர் தான் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு இதில் மார்க்கெட்டிங்கில் டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்க நமக்கு தெரிஞ்சிச்சு, 4 பேர். அதில் 4ல் 3 பேர் தான் கன்ஃபார்ம்டு, ஒருத்தர் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை இதிலே கூட நம்ம அந்த ப்ரொஃபஷனுக்கு தனியாக ஒரு ஃபார்முலா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கவுண்ட் இஃபில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு சிங்கிள் கண்டிஷன்ஸ் மட்டும் இருக்குன்னா கவுண்ட் இஃப்பும், மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கவுண்ட் இஃப்ஸ் அப்படின்னு ப்ளூரல்லையும் கொடுத்தீங்கன்னா ஸோ இது மாதிரி நீங்கள் ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் இஃப் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுடைய எம்ப்ளாயீஸு, அவங்களுடைய ஸ்டேட்டஸ், அதோடு சேர்த்து சேல்ஸ் அதுவும் இருக்குது. ஆமாம், இங்கே ஆவரேஜ் சேல்ஸ் எவ்வளவு, இப்போ மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுடைய ஆவரேஜ் சேல்ஸ் எவ்வளவு, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுடைய ஆவரேஜ் சேல்ஸ் எவ்வளவு. இப்போ சேல்ஸ் மட்டும் இல்லைங்க, இதே எக்ஸ்பென்ஸு, ரெவன்யூ, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ உங்களுடைய கம்பெனியில் என்ன சினாரியோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அதை ஜஸ்ட் அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே மார்க்கெட்டிங்களுடைய ஆவரேஜ் சேல் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ஆவரேஜ் இஃப் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு ஆவரேஜ் இஃப், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ரேஞ்ச். இப்போ நம்ம ரேஞ்ச் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அது எந்த டிபார்ட்மெண்ட்டுங்கிற ஐடென்டிஃபை பண்ணணும். தென் ஆவரேஜ் பண்ணக்கூடிய அந்த சேல்ஸ் ரேஞ்சு சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க, கமா
க்ரைட்டீரியா கேட்குது. இப்போ நாம் இங்கே வந்து நமக்கு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டை எடுக்கணும். ஓகேங்களா? நீங்கள் 2 வகையாக பண்ணலாம். இன்வெர்ட்டட் கோட்டுக்குள்ளே மார்க்கெட்டிங்னு டைப் பண்ணாலும் ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா இது மாதிரி பக்கத்தில் ஒரு காலம் டிபார்ட்மெண்ட்டுன்னு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கனாலும் போதும். எப்படி பண்ணிங்கனாலும் இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். கமா ஆவரேஜ் ரேஞ்ச், 3வது ஆவரேஜ் ரேஞ்ச் கேட்குது. இங்கே தான் நீங்கள் என்ன பண்ணணும், சேல்ஸ் டேட்டாவை சூஸ் பண்ணணும். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறங்க, என்டரை தட்டுங்க. மார்க்கெட்டிங்குடைய ஆவரேஜ் சேல்ஸ் 59,000. ஹெச்ஆர், ஃபினான்ஸ் இது எல்லாத்தையுமே இது மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பண்ணிட்டீங்க. இது கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு பார்க்கணுமா இல்லையா? இப்போ நீங்கள் ஹெச்ஆரில் இருக்கிறதுல F2 கொடுத்துட்டு ஃபார்முலா செக் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், நமக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டுலேருந்து சூஸ் பண்ணி வரணும் இல்லையா? ஆனால் என்ன பண்ணிடுது, ஃபார்முலா வந்து அடுத்த காலத்துலேருந்து செலக்ட் ஆகிருக்கு. ஃபினான்ஸை செக் பண்ணி பார்ப்போம். இது பாருங்கள், 3rd காலத்துலேருந்து செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி ஆகக்கூடாதுன்னா நம்ம டே 1ல் படித்தது உங்களுக்கு ஞாபகம் வரணும். டே 1ல் என்ன படித்தோம், ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ், அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் படித்தோம். ஞாபகம் இருக்குங்களா? இல்லைனா டே 1 வீடியோ எடுத்து பாருங்கள். அப்போ இங்கே வந்து இது என்ன ஆகுதுன்னா ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் ஆகுதுங்க. நம்ம ஃபஸ்ட்டு காலம் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணும்போது மார்க்கெட்டிங்கில் ஃபஸ்ட்டுலேருந்து வந்திருக்கு. செகண்டு போகும்போது அடுத்து என்ன ஆயிடுதுன்னா இங்கேயும் செகண்ட்லேருந்து சூஸ் ஆகி வருது. இது மாதிரி வரக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிடணும், ஃபஸ்ட்டில் எதெல்லாம் வந்து லாக் பண்ணணும், இந்த செல்லுலேருந்து தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறத எதெல்லாம் லாக் பண்ணணும்னா இந்த B4 to B13 நமக்கு இந்த ரேஞ்ச் வந்து மாறக்கூடாது. இதே தான் வரணும். கீழே நம்ம எவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணோம். இங்கே பாருங்கள், D4 to D13 அப்படிங்கிறது இங்கே சேல்ஸ். இதுவும் வந்து என்ன ஆகக்கூடாது, சேஞ்ச் ஆகக்கூடாது. டைனமிக்காக உங்களுக்கு அது ஃப்ரீஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே B4 ஷார்ட்கட் என்னங்க, F4 இங்கே வச்சு ஒரு F4, D4ல் வச்சு ஒரு F4, D13 வச்சு F4 இது மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இது என்ன ஆகிருக்கும், இப்போ லாக் ஆகிருக்கும். அந்த ரேஞ்ச் வந்து சேஞ்ச் ஆகாது நீங்கள் ட்ராக் பண்ணும்போது. இப்போ நீங்கள் மீண்டும் அகைன் ட்ராக் பண்ணி விட்றோம் பாருங்கள். அமௌண்ட் வேரி ஆயிடுச்சுங்களா? இப்போ செக் பண்ணி பாருங்கள். டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட்லேருந்து செலக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி சேல்ஸும் ஃபஸ்ட்லேருந்து செலக்ட் ஆகிருக்கு. ஃபினான்ஷியல் செக் பண்ணி பார்த்தாலும் அதே தான். இது ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஃபார்முலாவெலாம் யூஸ் பண்ணும்போது சாம்பிளுக்கு 1 or 2 rows மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் ட்ராக் பண்ணி இழுத்து விடுங்க. இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, ஜஸ்ட்டு ஓகே ட்ராக் பண்ணால் ஃபார்முலா கரெக்டாக இருக்கும் அப்படின்னா இது மாதிரி ரிலேட்டிவ் ரெஃபரன்சிங் மூலமாக என்ன ஆகலாம், ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன எக்ஸல் அசியூம் பண்ணிக்கும். நம்ம அடுத்தடுத்து ரோவை சூஸ் பண்ணணும்னு நினச்சி சூஸ் பண்ணிடுச்சுன்னா ஆன்சர் உங்களுக்கு தப்பாக வரும். லாஸ்ட்டாக இருந்த ஆன்சருக்கு இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஆவரேஜ் இஃப்ங்க. ஆவரேஜ் இஃப்னா ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுடைய ஆவரேஜ் சேல்ஸ், ஆவரேஜ் எக்ஸ்பென்ஸ், இது மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தென் தேர்டு, இது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயங்க. இது நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். நிறைய இடங்களில் இது உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அண்டு ஆர், இது ரெண்டுமே. அண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர். ஆர் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து ஜாலியான ஃப்ளெக்சிபிளான ஆஃபீஸர் அப்படின்னா வச்சுக்கோங்களேன். இஃப் ஃபங்க்ஷனல் தாங்க இது யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி படித்த இஃப் ஃபங்க்ஷன்னு வித் அண்டு போடும்போது என்ன ஆயிருன்னா இங்கே நம்ம டெக்ஸ்ட்டையும் யூஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு போனஸ் எலிஜிபிலிட்டிக்கு அண்டு யூஸ் பண்ணணும். ரிவ்யூ மீட்டிங், ரிவ்யூ செக் பண்ணணும், அவருக்கு ஏதாவது ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களுக்கு ஆர் யூஸ் பண்ணலாம். இப்போ போனஸ் எலிஜிபிலிட்டிக்கு நான் என்ன அஸ்யூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒருத்தர் போனஸ், யாருக்கெல்லாம் போனஸ் கொடுக்கலாம், அவர் வந்து கம்பெனியுடைய ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயாக இருக்கணும், அதாவது கன்ஃபார்ம்டு எம்ப்ளாயாக இருக்கணும். அது வந்து ஒரு க்ரைட்டீரியா. தென் அடுத்து வந்து அவர் சேல்ஸ் வந்து நம்ம உதாரணத்துக்கு ஒரு 70,000க்கு மேலே வந்து சேல்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காருன்னா அவருக்கு போனஸ் கொடுக்கலாம். இது மாதிரி 2 கண்டிஷனுமே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படின்னா நீங்கள் அண்டு யூஸ் பண்ணணும். இப்போ போனஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள், அண்டு ஃபங்க்ஷன் எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும்னு பாருங்கள். ஈக்குவல் டு இஃப் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிங்க. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நீங்கள் அண்டுங்கிறத டைப் பண்ணிடுங்க. எகெயின் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா லாஜிக்கல் 1 அப்படின்னு கேட்குது. இங்கே நம்மளுடைய கண்டிஷன் என்ன அப்படின்னா, அவர் வந்து கன்ஃபார்ம்டு எம்ப்ளாயாக இருக்கணும் போனஸ் வாங்குறதுக்கு. அப்போ லாஜிக்கல் 1ல் இங்கே இந்த போனஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, இதில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் காலம் எனக்கு என்னவாக இருக்கணும், ஈக்குவல் டு கன்ஃபார்ம்டு. கன்ஃபார்ம் அப்படிங்கிறது டெக்ஸ்ட்டுன்னு இருந்துட்டாவே நீங்கள் என்ன பண்ணணும், டபுள் இன்வெர்ட்டட் கோட்டுக்குள்ளே தான் அது அடிக்கணும். கன்ஃபார்ம்டு, இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். கமா அடுத்து செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா,
அவருடைய சேல்ஸ் வந்து greater than 50,000 இருக்கணும். அப்போ சேல்ஸ் காலம் இங்கே இருக்கிறது ஒரு தடவை அந்த ஃபஸ்ட்டு இதை மட்டும் சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணிவிட்டு greater than 50,000 இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை, 50,000க்கு இன்வெர்டட் கோட் போடணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா அது நம்பர். ஓகேங்களா? ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. கம்மா. இப்போ லாஜிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறது இது ஃபுல்லாமே சேர்ந்து தான் லாஜிக்கல் டெஸ்ட்டு, அதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வேல்யூ இஃப் ட்ரூ. இப்போ கன்ஃபார்ம்டாக இருக்கிறாரு, 50,000க்கு மேலே சேல்ஸ் பண்ணியிருக்காருன்னா, இன்கேஸ் இந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணிருச்சுன்னா அதுதான் ட்ரூ. அதுக்கு என்ன பண்ணணும்னா எலிஜிபிள் ஃபார் போனஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டில் அடிச்சிருங்க. கமா. வேல்யூ இஃப் ஃபால்ஸ்னா என்ன அர்த்தம், இந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணணும், நாட் எலிஜிபிள். ஸோ அப்போ இங்கே 2 கண்டிஷன் சொல்லியிருக்கிறேங்க. அவர் கன்ஃபார்ம்டு எம்ப்ளாயாகவும் இருக்கணும், சேல்ஸு 50,000க்கு மேலே இருக்கணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணிட்டார் அப்படின்னா எலிஜிபிள் ஃபார் போனஸ்னு வரும். இதை ஏதோ ஒரு கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணலைனாலும் கூட நாட் எலிஜிபிள்னு வந்துடும். ஸோ இது மாதிரி 2 கண்டிஷன் 2மே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணுங்கிற பட்சத்தில், ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணுங்கிற பட்சத்தில் நீங்கள் அண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். மறக்காமல் கடைசியில் அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் தட்டுங்க. அவ்வளோதாங்க. அப்படியே ட்ராக் பண்ணி விட்ருங்க. ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்ஃபார்ம்டு தான், ஆனால் சேல்ஸ் வந்து 50,000 இல்லை 45,000 தான், அதனால் நாட் எலிஜிபிள் வந்துருச்சு. ப்ரொஃபஷனரி இருக்கிற யாருக்குமே எலிஜிபிள் வராதுங்க. ஏன்னா ப்ரொஃபஷனரி இருந்துச்சுனாவே நாட் எலிஜிபிளுங்கிற நம்ம கண்டிஷனில் இருக்குது, அதனால் வராது. கன்ஃபார்ம்டாக இருந்து 50,000க்கு மேலே சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் என்ன வந்துடும், எலிஜிபிள் ஃபார் போனஸ் அப்படின்னு வந்துடும். இப்போ ரிவ்யூ இதுக்கு வாங்க. இங்கே வந்து 2 கண்டிஷன்னு, அதில் ஒன்று ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தா கூட போதும், அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் இது ரூல் அப்ளை ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில் ஆர் யூஸ் பண்ணணும். ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் ஆர், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். லாஜிக் ஒன்று என்னென்னா, அவர் கன்ஃபார்ம்டு எம்ப்ளாயி, கன்ஃபார்ம்டுங்கிற ஸ்டேட்டஸில் இருக்குது, அதனால் இந்த இதை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு C4 ஈக்குவல் டு டெக்ஸ்ட் என்ன பண்ணுற கன்ஃபார்ம்டு அப்படிங்கிறத கொடுத்துடணும். ஸ்பெல்லிங் கரெக்டாக கொடுங்க, இல்லைன்னா ஒர்க் ஆகாது. தென் கமா. சேல்ஸ் 50,000க்கு மேலே இருக்குது, இல்லை 70,000க்கு மேலே இருக்குது. அப்போ சேல்ஸ் காலம் இங்கே வந்து D4 greater than 70,000 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. கமா. இப்போ இந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணிடுதுன்னு வச்சுக்கோங்க. இதில் ஏதோ ஒரு கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணாலும் ஓகே. இப்போ வந்து கன்ஃபார்ம்டு எம்ப்ளாயியாக இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு ரிவ்யூ செக்கு தேவையில்லை. ஈவன் ப்ரொஃபஷனரி பீரியடிலே இருந்தாலும் கூட 70,000க்கு மேலே சேல்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னாலும் அவருக்கு ரிவ்யூ செக்கு தேவையில்லை. ஸோ இது மாதிரி 2 கண்டிஷனில் ஏதோ ஒரு கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகியிருந்தாவே நமக்கு போதும். அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே ட்ரூ வேல்யூ என்ன அப்படின்னா நாட் ரெக்வயர்டு, நாட் ரிவ்யூ ரெக்வயர்டு. இதில் ஏதோ ஒன்று பண்ணலை, இன்கேஸ் அவர் ப்ரொஃபஷனல் கன்ஃபார்ம்டாகவும் இல்லை, 70,000 சேல்ஸும் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் என்ன ஆகும், ரிவ்யூ ரெக்வயர்டு. ப்ராக்கெட் மறக்காமல் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் தட்டுங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க. இப்போ இந்த இதில் வந்து ஆர் ஃபங்க்ஷனில் 2ல் ஏதோ ஒன்று ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாலும் அங்கே என்ன ஆயிரும், நாட் ரிவ்யூ ரெக்வயர்டு வந்துடும். அவர் கன்ஃபார்ம்டாக இருக்கிற யாருக்குமே, கன்ஃபார்ம் எம்ப்ளாயிக்கு யாருக்குமே ரிவ்யூ ரெக்வயர்டுன்னு வந்திருக்காது. ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ரிவ்யூ ரெக்கார்டு வந்திருக்கும். அதுவும் 70,000 சேல்ஸ் அச்சீவ் பண்ணலைன்னா தான் ரிவ்யூ ரெக்கார்டு வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த அண்ட் ஆர் ஃபங்க்ஷனை ப்ராக்டிக்கல் சினாரியோவில் நிறைய இடங்கள் உங்களுக்கு தேவைப்படுங்க. ஸோ உங்களுடைய டேட்டா செட்டில் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த டேட்டா செட்டுமே நான் என்ன பண்ணுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் டிரைவ் லிங்காக தரேன். லாஸ்ட்டு வீடியோக்கான டேட்டா செட்டு இருந்துச்சுன்னா அதையும் போட்டு விட்டுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு வீடியோவை பார்த்துட்டு போகாதீங்க, ஒரு நோட்டு போட்டு டெய்லியும் என்ன சொல்கிறேங்கிறத கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க. டேட்டா செட்டை வச்சு ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் ஞாபகம் இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Day 4ல் சந்திப்போம். தேங்க்யூ.